அடுத்தடுத்து சிக்கும் முக்கிய புள்ளிகள். கடும் அதிருப்தியில் செந்தில் பாலாஜி. ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது தேர்தலுக்கு முன்பிருந்தே செந்தில் பாலாஜி மீது ஸ்பெஷல் கவனம் செலுத்தி வரும் விஜய் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தொடர் வழக்குகள் மூலம் அவரை விரட்டி வருகிறார். அதற்கேற்ப முதல்வர் விஜய் கொடுத்த டாஸ்மார்க்கை நிறைவேற்றும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அபிடவிட்டை ஆதாரமாக வைத்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஜூலை 28 வழக்கு பதிவு செய்தது. இந்த எஃப்ஐஆரில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் 857 பார்களுக்கு ஒப்பந்தங்கள் கூறப்பட்டன. இதில் ஒரே வங்கியில் தொடர்ச்சியான வரிசை எண்களுடன் டிமாண்ட் டிராப்கள் எடுத்து கூட்டு சதி நடந்துள்ளதற்கான எவிடன்ஸ் மிக முக்கியமானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 32.80 கோடி முறைகேடு நடந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தங்களில் முறைகேடு, பார் ஒதுக்கீட்டில் முறைகேடு, மதுபான ஆலைகளுடன் இணைந்து போலி நிதி பரிவர்த்தனை என குற்றச்சாட்டுகள் அணிவகுக்கின்றன. மேலும் எஃப்ஐஆரில் 7வது பெயராக சேர்க்கப்பட்டுள்ள மூலனூர் சக்தி மிஸ் கார்த்திக் தலைமையில் கரூர் கம்பெனி செயல்பட்டதாகவும், டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் படைந்தவர்களுக்கே பார் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு இடம்பெற்றுள்ளது. பார் உரிமையாளர்களை மிரட்டி பார்ட்டிபன் வாங்கிய குற்றச்சாட்டும் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே குதிரை பேர வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த கார்த்திக் தற்போது டாஸ்மாக் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கார்த்திக்கை அப்ரூவாக்கும் முயற்சியில் காவல்துறை இறங்கியுள்ள நிலையில் அவர் வாய் திறந்தால் செந்தில் பாலாஜியின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் சரியும் என விரிவாக சொல்லி முடித்தார். செந்தில் பாலாஜியை துரத்தும் வழக்குகள் தொடர்பாக தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான சத்யகுமார் கூறியதாவது: டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கவில்லை. அவரை கைது செய்ய தடை விதித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு செல்ல வேண்டும். ஒத்துழைக்காவிட்டால் உச்சநீதிமன்ற உத்தரவை பெற்று அவர் கைது செய்யப்படுவார். அதோடு குதிரை பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி காலை மாலை ஆஜராக வேண்டும். மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் தொடர்பாக செந்தில் பாலாஜி மீதான சிபிஐ வழக்கு நிலுவையிலும் உள்ளது. இன்கம் டேக்ஸ் ரெய்டு வழக்கும், ரெய்டுக்கு வந்த அதிகாரிகளை தாக்கிய வழக்கும் நிலுவையில் உள்ளது. கரூர் நெரிசல் வழக்கிலும் சிபிஐ அவரை விசாரித்துள்ளது என்றனர். முன்னாள் அமைச்சர் நேருவுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவர் கூறும் போது, நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் 634 கோடி வரை லஞ்சம் கைமாறி இருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியதுடன் 232 பக்க அறிக்கையை தமிழக டிஜிபிக்கு அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தது. கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்த கடிதம் வந்த நிலையில் அப்போதைய திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. இதற்கு பிறகுதான் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென கடந்த பிப்ரவரியில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனாலும் திமுக ஆட்சி என்பதால் காவல்துறை தரப்பில் நோ ஆக்ஷன். இதனையடுத்துதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இன்பதுரை தாக்கல் செய்தார். இந்த நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் காட்சிகளும் மாறியது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நேரு, அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த ஜூன் 5 லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்தது. இந்த தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்த அட்வொகேட் ஜெனரல் விஜயநாராயணன் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுஆய்வு மனுவையும் திரும்ப பெற முடிவு செய்துள்ளது. இதனால் அதிர்ந்து போன நேரு தரப்பு எங்களது தரப்பு கருத்தை கேட்காமல் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் முத்திரையிட்டுள்ளது என்று வாதிட குற்றம் சாட்டப்பட்டவரின் கருத்தை கேட்டுவிட்டு எஃப்ஐஆர் போட வேண்டும் என கூற அடிப்படை உரிமையில்லை என அரசு தரப்பு பதிலடி கொடுத்தது. வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 7 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றார். ஆகஸ்ட் 7 விசாரணையில் நேரு உள்ளிட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது சரிதான் என நீதிமன்றம் உத்தரவிடுமானால் அடுத்த கட்ட விசாரணைக்கு நேரு ஆஜராக வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் நேரு கைது செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது. மற்றொரு புறம் எஃப்ஐஆர் பதிவானதை காரணம் காட்டி ஏற்கனவே கைப்பற்றிய ஆதாரங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் தனது ஆட்டத்தை ஆரம்பிக்கும். நேருவுக்கு சம்மன் அனுப்பவும், விசாரிக்கவும், கைது செய்யவும் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளது என வழக்கறிஞர்கள் தரப்பில் கூறப்பட்டும் வருகிறது. இது குறித்து அதிமுக எம்பி இன்பதுரை ஊடகம் ஒன்றிற்கு அளித்த தகவலில், இடி கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் முறையிட்டேன். தற்போதைய அரசு வழக்கு பதிவு செய்துவிட்டது. இந்த வழக்கில் தீவிரம் காட்டுவது போலவே அதிமுக எம்எல்ஏக்களின் குதிரை பேர புகார், பழனி கோவிலின் நில அபகரிப்பு புகார் ஆகியவற்றிலும் தாவேகா அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என்றார். இதற்கிடையே நேரு வழக்கில் போடப்பட்டுள்ள எஃப்ஐஆரில் இணைத்தரகர் என்ற பெயரிலும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் 6வது பெயராகவும் ரத்தீஸ்ராஜ் சண்முகவேல் பெயர் இடம்பெற்றுள்ளது.
ரத்தீஸின் உத்தரவின் பேரில்தான் டாஸ்மாக் நிர்வாகம் எந்தெந்த ஆலைகளிலிருந்து சரக்கு வாங்க வேண்டும் என்பது முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பார் டெண்டர்கள், அதிகாரிகள் இடமாற்றம் போன்றவற்றிலும் ரத்தீஸின் தலையீடு இருந்துள்ளது. இதன் மூலம் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டும் பதிவாகியுள்ளது. மேலும் திமுக ஆட்சியில் ரத்தீஸின் தந்தை பெயரில் தொடங்கப்பட்ட ஜெல் கம்பெனிகள் மற்றும் கோலிவுட்டின் ரத்தீஸ் செய்த முதலீடுகள் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது என்பதும் அமலாக்கத்துறையில் குற்றச்சாட்டாக உள்ளது. இப்படியாக ரத்தீஸ் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது அமலாக்கத்துறை என இரு விசாரணை அமைப்புகளும் கண் வைத்துள்ள நிலையில் விசாரணை வளையத்திற்குள் ரத்தீஸ் கொண்டு வரப்பட்டு அவர் வாய் திறந்தால் உதயநிதிக்கும் சிக்கல் ஏற்படும் என்கிறார்கள். திமுகவிற்கு கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னி வெடிகள் என்ற நிலை உருவாகியுள்ளதால் அண்ணா அறிவாலயமே அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளதாம். மேலும் ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பாக தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு தற்போது எதையும் முழுமையாக பேச முடியாது என்றும் உரிய நேரத்தில் அனைத்து உண்மைகளையும் வெளியிடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருப்பதால் தான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தனது குடும்பத்தினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வழக்கில் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 14 பேரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருந்தார்கள். பின்னர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த திருநாவுக்கரசு நேற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேசியது உண்மைதான் என தெரிவித்தார். ஆனால் அரசியல் ஆய்வாளராக தரவுகளை சேகரிக்கும் நோக்கத்திலேயே அவரை தொடர்பு கொண்டதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த வழக்கில் தன்னுடைய தரப்பு சார்பில் நீதிமன்றத்தில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை முழுமையாக படித்து பார்த்தால் தனது நிலைப்பாடு தெளிவாக புரியும் என்றார் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோருடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவர் திட்டவட்டமாக மறுத்தார். 180 கோடி பேரம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் சிங்கப்பூர், பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் தனக்கு ஹவாலா பணம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுவதிலும் உண்மையில்லை என்றும் தெரிவித்தார். இந்த வழக்கை தாவேக அரசு எனக்கு வழங்கிய பரிசாக பார்க்கிறேன். காலம் பதில் சொல்லும், அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தற்போது வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் ஒரு வார்த்தை பேசினாலும் அது தனக்கும் குடும்பத்திற்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் அமைதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். சரியான நேரம் வரும்போது அனைத்து தகவல்களை வெளியிடுவேன் என்றார். மேலும் சிறையில் இருந்த காலம் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் சரியாக உணவு உட்கொள்ள முடியாமல் உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் திருநாவுக்கரசு தெரிவித்தார். அவருடைய இந்த பேட்டி தமிழக அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பாக தாவேக எம்எல்ஏடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு தற்போது எதையும் முழுமையாக பேச முடியாது என்றும் உரிய நேரத்தில் அனைத்து உண்மைகளையும் வெளியிடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருப்பதால் தான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் வழக்கு, அதன் பிறகு கரூர் வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதால் எந்த நேரமும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக மீண்டும் அவர் திமுகவிலிருந்து நீக்கப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து ஸ்டாலினே அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிடுவார் என்றும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து